காடை முட்டை பாக்குறதுக்கே குட்டி குட்டியா கியூட்டா இருக்கறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 100 கிராமுக்கு பார்த்தா கோழி முட்டையை விட காடை முட்டையில 2 மடங்கு அதிக இரும்பு சத்தும் 1.5 மடங்கு அதிக வைட்டமின் B12 இருக்கு. அமெரிக்கால நான் இந்த காடை முட்டைய காஸ்கோன்னு ஒரு கடையில வாங்குறேன். இந்தியால இப்பெல்லாம் பெரும்பாலும் நிறைய கடைகள்ல இதை பார்க்க முடியுது. இதை 2 விதமா வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்துல முட்டையெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு மிதமான தீக்கு கொஞ்சம் கூட இருந்தா போதும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 8 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. தண்ணி எப்போ கொதிக்குதுன்னு பாக்குறதுக்கு நேரம் இல்லைன்னா அடுப்பை ஆன் பண்ணதுல இருந்து 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அடுப்பை அணைச்ச உடனே ஒரு கண்ணு கரண்டி வச்சு சுடுதண்ணில இருக்கிற முட்டைகளை எடுத்து ஒரு பாத்திரத்துல பச்சை தண்ணி வச்சு அதுல மாத்தி வச்சிருங்க. இந்த மாதிரி சட்டுன்னு சுடுநிலையை குறைக்கிறனால முட்டை ரொம்ப சுலபமா உரிக்க வரும். ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை தண்ணிலேயே விட்டுருங்க. தனியா பாத்திரத்துல வைக்காம குக்கர்ல கூட முட்டைய வைக்கலாம். முட்டை முழுகிற வரைக்கும் தண்ணி வச்சு குக்கர் விசில் போட்டு மிதமான தீயில ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. குக்கர் விசில் தானா அடங்கினதும் திறந்து அதே மாதிரி முட்டைகளை சுடுதண்ணில இருந்து பச்சை தண்ணிக்கு மாத்தி வச்சிருங்க. ஒரு முட்டையை எடுத்து எல்லா பக்கமும் ஓடுகள் உடையிற மாதிரி சுத்திலும் தட்டிக்கோங்க. இப்போ முட்டையோட அடிப்பகுதி மேல் பகுதியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அங்க இருந்து உரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சுலபமா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும். எவ்வளவு சுலபமா உரிக்க வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த முட்டைய ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிக்கலாம். ஏன்னா பொடி ஓடுகள் ஏதாவது ஒட்டி இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு முட்டையும் உரிச்சு காட்டுறேன். நல்லா கவனிச்சு பாத்துக்கோங்க. இது குட்டி குட்டி முட்டையா இருக்கறனால ஒரு 4-5 முட்டை தாராளமா சாப்பிடலாம். இந்த முட்டையோட சுவை ரொம்பலாம் வித்தியாசமா இருக்காது. கோழி முட்டை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். நீங்க முட்டையை அவிச்சதும் பச்சை தண்ணியில போட மறந்துட்டாலோ இல்ல ரொம்ப நேரம் உரிக்காம விட்டுட்டாலோ ஓடுற தண்ணியில உரிச்சீங்கன்னா சுலபமா உரிக்க வரும்.